தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். சீஃப் மினிஸ்டர் ஃபீல் பண்றாரு, அரசாங்கத்துடைய செயல்பாடுகள், திட்டங்கள், தகவல்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும். அதற்கு மீடியா பர்சன்ஸுக்கு நம்ம சரியான முறையில் அந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும். அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும், விரைவாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் செய்திருக்கார்கள். 4 அதிகாரிகள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து நான். எனக்கு சில துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வகிக்கும் வருவாய் துறை, அதுபோல் சமூக நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, ஆதியாளர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தல், இது மாதிரி ஒரு 7-8 துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த துறை செயலாளர்களோட ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள், திட்டங்கள், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸோட ஒருங்கிணைந்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவிக்கிறதுக்காக எனக்கு நியமித்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த துறையின் சிறப்பு அதிகாரியாக நான் உள்ளேன். எங்களுடைய துறை வந்து பொதுத்துறையின் கீழ் வருகிறது. பொதுத்துறையோட செயலாளர் இருக்கிறார்கள், நம்மளுடைய தகவல் துறையின் செயலாளர் இருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோன்றதை சொல்வதற்காக தான் இந்த சிறப்பு ப்ரெஸ் பிரீஃபிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை. இது 2021ஆம் ஆண்டு குறிப்பாக மக்களோட நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது, டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுட்டு இருந்தோம், மற்ற துறைக்கெல்லாம் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 பேரை கொண்ட கால் சென்டர், 1100 நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர். அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில். அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற துறை நவம்பர் மாதம் 2021 தொடங்கப்பட்டது. ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கம் தெரிவிப்பதற்கும், நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும். இப்போ இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் வந்து 30/6 வரைக்கும் 1,01,00,000 மனுக்கள் நம்மளுக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு. 1.01. ஸோ இது வந்து நமக்கு மக்கள் வந்து அளிக்கக்கூடிய மனுக்கள். இன்னொன்று வந்து சிஎம் ஃபீல் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்களில் பயன் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது, நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க. ஸோ ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2023 அறிவிச்சாங்க. முதல் கட்டமாக நகரப்பகுதிகள், அதாவது அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரப்புறங்களும் இந்த முகாம்கள் நவம்பர் 23 முதல் ஜனவரி 24 வரை நடைபெற்றது. அந்த முகாம்களில் குறிப்பாக வந்து 2058 முகாம்கள் நடைபெற்றன. 9,05,000 பெட்டிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம், மின் இணைப்பு பேர் மாற்றம், வரி, உரிமம், அனுமதி, இது போன்ற நிறைய இது டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க, அட்ரஸ் மாறி போயிடுறாங்க, வேற ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் போன உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம், இலவச வீட்டு படைப்பட்டா, இந்த மாதிரி வந்து டாப் 10ல் அனலைஸ் பண்ணி வந்து. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரக பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்டமாக ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டன.
அது கடந்த ஆண்டு 2024 ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை நடைபெற்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2344 முகாம்கள் நடைபெற்றன. நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு 12,81 lakhs பெட்டிஷன்ஸ் வந்து ரிசீவ்டு. அதில் வந்து பெரும்பாலான இன்ஃபேக்ட் வந்து அந்த முகாமில் பெறப்பட்ட 95% ஆஃப் த பெட்டிஷன்ஸ் நாங்கள் தீர்வு காணிருக்கோம். இன்னும் சில பெட்டிஷன்ஸ் குறிப்பாக ரெவன்யூ துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்கறதெல்லாம் இந்த ப்ராசஸில் இருக்குது. அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும். கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ரேஷன் அட்டை, அதில் பெயர் மாற்றம், அப்புறம் மின் இணைப்பு பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள், பட்டா மாற்றம், சான்றிதழ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட இருந்து மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது. இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள், சர்வீசஸ், ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் எங்கே வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமையிலேயே முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இந்த 2 கட்டம் phase 1 phase 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் கிடைச்சதுல சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க. phase 3ன்னு ஒன்று ஆரம்பித்தோம். முதல்வர் முகவரி phase 3 அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி ஆரம்பித்து 36 வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, குறிப்பாக SC ST மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரல, எங்கள் ஊரில் முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க, ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் ஹேவிங் SC ST பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு, ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து 433 முகாம்கள் நடைபெற்றன. 1.80 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 1.470 லட்ச பெட்டிஷன்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ணப்பட்டிருக்கு. பாக்கி வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1.47 lakhs 1.47 lakhs டோட்டல் ரிசிப்ட் வந்து 1.80 lakhs. ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெட்டிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுட்டு இருக்கோம். பேலன்ஸ்டையும் நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த 3rd ஃபேஸில் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு முகாம் நடத்த தெரியல, நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம், எங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு சில ஃபீட்பேக் பண்ணதில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ சிஎம் என்ன சொன்னாங்கன்னா, கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ்கள் வழங்க போகுது. நகரப்புற பகுதியாக இருந்தால் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகள் சர்வீசஸ் வழங்கப்படும். இதே இது ஊரக பகுதியாக இருந்தால் 15 துறைகள் மூலமாக 46 சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், எந்த துறைகள் என்ன சேவைகள் என்ன சர்வீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக். ஸோ phase 1 phase 2ல மக்கள் எதுக்கெல்லாம் நிறைய வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்பந்தமான திட்டங்களையும் நாம இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா, எங்கே போயிருக்கு, எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்கு, அவர் என்ன பதில் கொடுத்துருக்காங்க வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்ம 30 நாள் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் போட்டுருவோம் உங்களுக்கு, உங்கள் துறையில் வந்து இத்தனை பெட்டிஷன்ஸ் பாக்கி இருக்கு இந்த மாதிரி சொல்லி. அதே மாதிரி கொடுக்குற பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் எங்களை வந்து அப்பீல் பண்ணலாம். நாங்கள் மனு போட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அடுத்த ஹையர் லெவல் அதிகாரிகளுக்கு அந்த பெட்டிஷனை அனுப்பிச்சு அதையும் நாங்கள் அப்பீல் ஹியர் பண்ண வச்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மனுக்கள்லாம் 45 டேஸ்க்குள்ளே டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். phase 1 and phase 2 30 நாள் கொடுத்துருந்தோம். பட் அந்த 30 நாளுக்குள்ள சில பெட்டிஷன்ஸ்லாம் கவர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அந்த ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு 45 டேஸ்க்குள்ள இந்த பெட்டிஷன்ஸ்க்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ ஸ்பெஷல் 45 டேஸ்க்குள்ள முடிக்கணும். சிலதெல்லாம் அன்னைக்கே முடிச்சிருவாங்க.
இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் மாற்றம் இன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா கார்டுலேருந்து டெலீட் பண்ணி மாமனார் வீட்டு கார்டில் சேர்த்துட போகிறாங்க. ஸோ சில சர்வீஸ் சேம் டே முடிஞ்சிடும், சிலது ஒரு வாரத்தில் முடியும். நாங்கள் சொல்கிறது மேக்ஸிமம் லிமிட் வந்து 45 days வச்சுருக்கோம். ஸோ இந்த உன்னுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்பெஷல் இது என்னன்னு சொன்னோம்னா, நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளின் சர்வீசஸ் கேம்ப் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வலர்கள் மூலமாக நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க, உங்கள் ஊரில் இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது, அந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்லை கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போகிறோம், அங்கே இந்த துறைகளுடைய சேவையெல்லாம் வழங்க போகிறாங்க. உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும், என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும். போன தடவை கேம்ப்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, ஆனால் நான் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வரல, நான் ஆவணம் கொண்டு வரல, அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களா, அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்னா அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும், இல்லை குழந்தையோட பர்த் இது தேவைப்படும், எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் கொண்டுட்டாங்கன்னா ஒரு வார காலகட்டத்தில் அவங்க ரெடி ஆகிக்குவாங்க. ஸோ நம்ம கேம்ப் நடக்க போகுது, நம்ம இந்த சேவைக்கு அப்ளை பண்ண போகிறோம், இந்த சேவை தகுதி இதுதான், இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராகிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்லை வந்து அவங்களோட ஏமாற்றமோ இல்லாமல் நல்ல முறையில் இது நடக்கணுன்றதுக்காக தான் சிஎம் சொன்னாங்க. கேம்ப் சம்பந்தமாக எல்லா தகவல்களும் மக்கள் கொடுத்து வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து வீடு வீடாக போய் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க, உங்கள் கேம்புக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்களை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 45 days நம்ம மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறோன்றதுக்காக தான் இந்த புதுசாக வந்து டோர் டு டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு மக்களுடைய முகாமாக நடத்தப்படுகிறது. இந்த பணிக்காக வந்து 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். மொத்தம் 10,000 கேம்ப் நடத்த போகிறோம். 10,000 கேம்ப்ஸு. நகரப்புறத்தில் 3,738, ஊரகத்தில் 6,232, ஆக மொத்தம் 10,000. நீங்கள் முதல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2,000 கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்தியிருக்கோம், 2,300 கேம்ப் ரூரல் நடத்தியிருக்கோம், மொத்தமே ஒரு 4,500 தான். இது டபுள் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது, இப்போ 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப். ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம். ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா. 20,000 மக்கள் தொகைக்குள்ளதை 10,000 மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸை டபுள்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும். ஸோ இந்த 15th இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள நம்மளுடைய சமூக பாதுகாப்பு துறையை சார்ந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க, SDC SSSன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம நோடல் ஆஃபீஸராக போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த தன்னார்வலர்கள் வீடு விழா போய் தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கையேடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு விழா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் வந்து 15th நம்ம 1 monthக்கு வந்து ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. முதல் கட்டமாக 15th July to 15th August வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வாங்கியிருக்கோம். ஏன்னு சொன்னோம்னா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை 3,563. ஒரு மாதத்தில் 3,563 கேம்ப்ஸ் நடத்த போகிறோம். நகரப்புற பகுதிகளில் 1,428, ஊரக பகுதியில் வந்து 2,135. ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான வந்து நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் வந்து 28,370. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் 28,370 வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீடாக அவங்க இது ஃபேம்ப்லெட் மற்றும் விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கடலூர் மாவட்டத்தில் அன்றைக்கி சிஎம் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் லான்ச் பண்ணப்படும். அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் இந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க. ஒரு மாவட்டத்தில் சுமார் 6 கேம்ப் நடைபெறும். நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் சுமார் 6.
வாரத்தில் 4 நாள் கேம்ப், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும். ஸோ வாரத்தில் 4 நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும். அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 6 கேம்ப் நடைபெறும். ஸோ இந்த 6 கேம்ப்லையும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் அவங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்குவாங்க. கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நகராட்சி மண்டலத்தில் உள்ள 11 வார்ட்ஸ் 5090 குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு வீடாக போய் அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது. சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் வந்து கலந்தாலோசனை பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்களுக்கு வந்து தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், குடிநீர், டாய்லெட்டு, ஷாமியானா போட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி முதிர்ந்தவர்கள் இல்லை வயசானவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேம்ப்பு, வீல் சேர் வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடணும். அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து அவங்களுடைய மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்ப்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்ப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வந்து சிரமப்படாமல் அவங்க வீட்டு அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும். இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக 4 மாதம் நடக்க போகுது. ஸோ அவங்க ஊருக்கு என்னைக்கு நடக்க போன்றது நாங்கள் தினம் தினம் இது பண்ண போகிறோம். இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள்டன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம். அதில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது, ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகுது, டே வைஸ் நாங்கள் ஷெடியூல் போட்டோம். ஒரு மாதத்துக்கும் நான் ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலை நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டோம். ஸோ மக்கள் வந்து அவங்க பகுதியில் எப்போ நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும். நான் சொல்லியிருந்தேன், நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஊரக பகுதியில் வேறு மாதிரி இருக்கும், நகரப்புற பகுதியில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரப்புறத்தில் கேட்டது பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் நிறையா கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து மின் இணைப்பு பேர் மாற்றம், ரெண்டாவது டாப் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வரி உரிமம் பேர் மாற்றம், தமிழ்நாடு நகரப்புற வாழ்விடார வீடு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இலவச பட்டா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாப் 10 எடுத்து வச்சு அதை அனலைஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம். ஊரக பகுதியில் பார்த்தாலும் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. கலைஞர் மகளிர் உரிமை விடுபட்ட சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்ம செப்பரேட் கேம்ப் நடத்துகிறோம். முதல்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கான ஒரு தனி கேம்ப் நடத்தி அது மூலமாக விண்ணப்பம் வாங்கி இப்போ 1,14 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு. பட் நிறைய பேர் வந்து நான் தகுதியாக இருக்குது விடுபட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த முகாம்கள் மூலமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும். ஸோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து தகுதியாக இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னா இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த முகாமிலே வழங்கப்படும். அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் திட்டத்தில் விடுபட்டு போயிட்டாங்க, நாங்கள் தகுதியான இருக்கவங்க, எங்களை வந்து சேர்த்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்து கொண்டு அவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிட்டு தகுதி இருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்கப்படும். மேடம், இப்போ இந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் அதிகமான என்கொயரி. என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிஏ வந்து பொதுமக்கள் மனு வாங்குறாங்க, அங்க வந்து தீர்த்தளிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிராம நிர்வாகங்களும் என்ன பண்றாங்க, ஏன்னா இஷ்யூவே எங்க ஆரம்பிக்குதுன்னா ஸ்டார்டிங்ல தான் ஆரம்பிக்குது. அங்கேயே வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம நிர்வாகங்களோட போட்டுக்கிறோம். அந்த மக்களுக்கான பிரச்சனை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வர வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு இஷ்யூமே வந்து அங்க வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்தா மறுபடியும் ஏதாவது இஷ்யூ ஆகி இல்ல இப்ப வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக ஜாதி சான்றிதழுக்குன்னு ஒரு இது. அதே போல மெயினா வந்து இந்த பட்டா மாறுதலை பொறுத்த வரைக்கும் பட்டா இஷ்யூ இருந்தாலுமே இந்த நில அளவைக்கு போகும்போது
அந்த சர்வே இல்லாதனால நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரியல் எஸ்டேட்காரங்க முன்னே போய் அளந்து கொடுத்துறாங்க, நாங்க இவ்வளவு தூரம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம், எங்களுக்கு வரமாட்டான்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, உண்மையான வரவேற்கத்தகுந்த ஒண்ணுதான். நாங்க முதல்வர் அதான் சொல்லியிருந்தோம். நாங்க என்னன்னா இந்த கிராம நிர்வாகங்களோட பொதுமக்களிடம் அந்த ஒரு பிரச்சனையை தமிழக அரசின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார், பல்வேறு விளக்கங்களை கொடுத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.